வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.23 அண்ட் 2.4 ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் PQR வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இஃப் த கேல்வனோமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எஸ். ஸோ இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸி, நமக்கு நல்லாவே தெரியும். P/Q is equal to R/S. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போது S/R is equal to Q/P அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த R அடுத்த சைடு போகும்போது என்னவாகும், நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ Q into R/P கிடச்சிரும். இப்போ நமக்கு எஸ்ஸை தவிர மிச்சம் 3 வேல்யூவும் இருக்குது. அந்த 3 வேல்யூவையும் அப்படியே என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சாரி, இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். 100 into 4 இருக்குது. 4ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 400. தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியான ஒரு சம். 2.24ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. PQRS. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஆரோட வேல்யூ மட்டும் x+400ன்னு கொடுத்து இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம அதே மாதிரி ஃபார்முலாவை எழுதிட்டு ஃபார்முலாவில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ பிக்சரை பார்த்து பியோட வேல்யூ 500, கியூவோட வேல்யூ வந்து 800, ஆரோட வேல்யூ வந்து x+400 அண்ட் எஸ்ஸோட வேல்யூ வந்து 1000. ஸோ இங்கே இந்த 2 வேல்யூவும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக இருக்குது. அப்போ 2ஐயும் ஆட் பண்ணுவோம். அதனால் டோட்டலாக ஆருக்கு பதிலாக x+400ன்னு போட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த 1000 அடுத்த சைடு போயிடுச்சு அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு போணுச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ 500 into 1000 வரும். ஸோ நான் சொல்ல மாதிரி வரும் 500 into 1000. டினாமினேட்டரில் என்ன இருக்கும், 800 அப்படியே இருக்கும். இந்த சைடு x+400 இருக்கும். இப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 4 2s are 8, 5 2s are 10. 1 4 is 4. 500 கேன்சல் பண்ணோன்னா 1 4 is 4. ரிமைண்டர் 1 ஆகும், 10 ஆயிரும். அப்போ 2 4s are 8. அப்புறம் 2 இருக்கும், 20 இருக்கும், 20 ஆகும். 5 4s are 20. ஸோ 125 into 5 அந்த 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 625 கிடைக்கும். ஸோ x+400 is equal to 625ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த 400 அடுத்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். 225 ஆன்சர் கிடச்சிரும். தேங்க்யூ.